உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய 2 மூலிகையை பற்றி நான் சொல்கிறேங்க, நல்லா கேட்டுங்க. சரி, என்னடா திடீர்னு மூலிகை பற்றி பேசுகிற அப்படின்னு கேள்விக்குறி உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்கிறேன் கேட்டுங்க. நான் சில மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது கிடையாது. ஆனால் அதை போடக்கூடிய ஒரு தக்க தருணம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்குங்க இப்போ கோவிட் வருது ஒன்று. இன்னொன்று இருமல். அந்த இருமலும் சளியும் போகாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் மக்கள்கிட்ட சொல்கிறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்வது நிச்சயமாக உண்மை. இந்த மூலிகையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருங்கா, இன்னொரு பெயர் கரிசாலைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க. இந்த மூலிகையை பற்றி அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு, இன்னும் பல முனிவர்கள் இந்த மூலிகையை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம். யாருக்கேனும் இருமல் இருந்துச்சுன்னா இந்த மூலிகையை தேடி, சரியான மூலிகை நீங்கள் தேடணுங்க. இது தேடி அதோடைய மேலே உள்ள அந்த 3 இலைகளை சேர்த்து பிச்சு அதை நல்லா அலசிட்டு நம்ம வாயில் போட்டு மின்னு அதோடைய சாறையும் குடிக்கணும், அந்த கீரையும் அப்படியே நம்ம சாப்பிட்றணும். இப்படியே ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம அதை செய்யணும். நிச்சயமாக சொல்கிறேங்க, கோவிட் பட்டிருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கோவிட் நல்லா போகும். இதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு காலத்தில் கோவிட் பட்டப்போ இதை தான் நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டது மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேருக்கு பறிச்சுட்டு கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பறிச்சுட்டு ரொம்ப பேருக்கு அந்த கோவிட் காலகட்டத்தில் நான் கொடுத்தேன். காரணம் என்னென்னா, இந்த சளிகளை போய் இது உடைக்கும், நெஞ்சில் உள்ள சளிகளை உடைக்கும். அந்த சளிகள் தானே போய் நம்மளுடைய அந்த பருவ எல்லாம் வீணாக்குது, நம்மளுடைய அந்த நுரையீரலை வீணாக்கி சளிகள் கோத்து, இதனால தான் மரணம் ஏற்படுது. அதை உடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை. சரி, இந்த மூலிகை கிடைக்கவே இல்லை, இது என்ன புதுமையாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இன்னொரு மூலிகை இருக்குங்க. அதுதான் கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி அருமையான ஒரு மூலிகை, சரிங்களா? நான் இதற்கு முன்னாடி சொன்ன மூலிகை எவ்வளவோ முக்கியமான மூலிகையோ அதுபோல் இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை. சில பேர் கற்பூரவள்ளி எடுத்து வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண எனக்கு புரியலை. ஏன்னா இந்த கற்பூரவள்ளியில் ஒரு காட்டமான ஒரு தன்மை இருக்குது. இந்த இலைகளில் வெளியாகிற அந்த வாசனை தன்மை அதிகமானது. அதில் அவ்வளோ மருந்துகள் கலந்துருக்கு இயற்கையாகவே. இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்க. உங்களுக்கு கோவிட் பட்டிருந்தால் கூட எந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இருமல் நிச்சயமாக நிற்கும், சளி நிச்சயமாக உடஞ்சி சீக்கிரமாக கரைஞ்சி போகும். இது நான் அனுபவத்தில் உங்ககிட்ட சொல்கிறேங்க. பெரியவங்க சொல்லுவாங்க கற்பூரவள்ளி சாப்பிடுங்கன்னா, நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுக்கு பிடிவாத குணம் இல்லைன்னா அலட்சிய போக்கு. ஆனால் நான் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேடி படித்து ஆராய்ஞ்சி அதை அனுபவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் எங்களுடைய வீட்டில் உடம்பு சரியில்லை, இரும்பல் வந்திருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னா இந்த 2 மூலிகை இல்லாமல் இருக்காதுங்க வீட்டில். நான் போய் தேடி எப்படியாவது தேடி பறிச்சுட்டு கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இதை நான் அறிமுகப்படுத்துவேன். ஒன்று கரிசாலை, அதை கரிசலாங்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க, பிருங்கான்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது கற்பூரவள்ளி. உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம், அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அது ஒரு பயங்கரமான தெய்வீக மூலிகை. அதை சாப்பிட்டாலே ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அது என்ன மாதிரி மூலிகையை பண்ணுறது மக்களுக்கு தெரியாது. அது வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் கரிசலாங்கண்ணி அப்படின்னு வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இதுதான் கரிசலாங்கண்ணின்னு. ஆகவே தவறான மூலிகையை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றாதீங்க கரிசலாங்கண்ணின்னு. அதற்கு பதிலாக நீங்கள் கற்பூரவள்ளி சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு கரிசாலை வேணும், அதாவது கரிசலாங்கண்ணி வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஆனால் அந்த போஸ்ட் ஃபீஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. கற்பூரவள்ளி எங்கேயுமே கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கரிசாலை என்கிற அந்த கரிசலாங்கண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். போஸ்ட் காசு, அந்த சர்வீஸ் காசு நீங்கள் கொடுத்துருங்க. பொருளுக்கு நான் காசு வாங்கலை. கொஞ்சம் காது கொடுத்து இதை கேட்டுக்குங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சில உயிர்கள் காப்பாற்றப்படும்.